Hello friends, welcome back to video. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ சவுத்தர்ன் பிரேவ் வெர்சஸ் வெல்ஸ் ஃபயர் இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்தலாம். சேம் டைம் நீங்கள் நியூ யூசர் அப்படின்னா மறக்காம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணி வச்சிருக்கேன். கிளிக் பண்ணி டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வென்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா சோஃபியா கார்டன் கார்டிஃப் இந்த கும்பில் தான் மேட்ச் நடக்க போகுது. பிச்சோட ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி பார்க்கும்போது 1 or 2 ஸ்பின்னர்ஸ் தான் இருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸும் நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும். ஹெட் டு ஹெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத்தர்ன் பிரேவ் வெல்ஸ் ஃபயர் இந்த ரெண்டு டீமும் 7 முறை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதில் சவுத்தர்ன் பிரேவ் டீம் 6 முறை வின் பண்ணியிருக்காங்க. வெல்ஸ் ஃபயர் டீம் வந்து 1 முறை மட்டும்தான் வின் பண்ணியிருக்காங்க. ஃபேவரட்ஸ் வந்து சவுத்தர்ன் பிரேவ் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் நிறையவே இருக்குது. பட் வெல்ஸ் ஃபயர் டீமில் ஸ்டீஃபன் எஸ்கினாசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் இருக்கார். லாஸ்ட் மேட்ச் தான் 2025 ஃபஸ்ட் மேட்ச் ஆடினார். பட் நல்ல பிளேயர் தான். லாஸ்ட் மேட்ச் அன்ஃபார்ச்சுனேட் டக் அவுட்னு நினைக்கிறேன். பட் இந்த மேட்ச் அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வெல்ஸ் ஃபயர் டீமில் இருந்து. அவர் வேணால் நீங்கள் கிராண்ட் லீகில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவர் மேபி ஏர்லியராக ஃபெயில் ஆகிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக சவுத்தர்ன் பிரேவ் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ இந்த கிரவுண்டோட பிச்சோட ரிப்போர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் வந்து அதிகமான விக்கெட்ஸில் வந்து எடுக்கிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். சேம் லைக் அதே மாதிரி தான் இதில் பாருங்கள். இதெல்லாம் வந்து எக்கனாமிக் ரேட் ஓகேங்களா. இந்த பக்கம் இருக்கிறது பவுலிங் ஆவரேஜ். ஸோ 20 அதாவது லெக் ஸ்பின்னர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சராசரியாக ஒரு 20 ரன்களை வந்து விட்டு கொடுக்கும் பொழுது ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க. அதாவது 20 பால் பவுல் பண்ணுவாங்க, 4 ஓவர் கணக்கு. ஸோ 20 ரன் விட்டு கொடுக்கும்பொழுது ஒரு விக்கெட் வந்து லெக் ஸ்பின்னர்ஸ் வந்து எடுக்கிறாங்க ஓகேங்களா. அதுக்கடுத்து மீடியம் பேசஸ் அவர் அரௌண்ட் ஒரு 122 அந்த ரேஞ்சில் வந்து விக்கெட் எடுக்கிறாங்க. அண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாமே ஓகேங்களா. அண்டு ஆஃப் ஸ்பின்னர்ஸ் வந்து கொஞ்சம் குறைவு தான். அதாவது 40 ரன் விட்டு கொடுக்கும்போது தான் ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க. பட் லெக் ஸ்பின்னர் வந்து ஆப்போனன்ட் டீமுக்கு 20 ரன் விக்கெட் கொடுக்கும்போது 20 ரன் விட்டு கொடுக்கும்போது விக்கெட் எடுத்துடுறாரு. இன்றைக்கி மேட்ச்சில் லெக் ஸ்பின்னர் வந்து யாருமே கிடையாது ஓகேங்களா. ஸோ லெக் ஸ்பின்னரை நம்ம விட்டுடலாம். ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸை பாருங்கள். 20 இது 25 ஓகேங்களா. அப்போ 25க்கும் 20க்கும் நடுவில் இருக்குது ஃபாஸ்ட் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும். அதாவது மீடியம் பேசஸ் வந்து 25, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து 25, மீடியம் பேசஸ் வந்து 22. இது ஏன் 22, 25ன்னு சொல்கிறேன் அப்படின்னா ஆவரேஜ், அதாவது ஒரு பவுலர் எதிரணிக்கு அத்தனை ரன்களை விட்டு கொடுக்கறதுக்குள்ளே ஒரு விக்கெட் எடுக்கிறாருன்றதான் கணக்கு. ஸோ இந்த கிரவுண்டில் லெக் ஸ்பின்னர்ஸ் வந்து 20 ஆவரேஜ். பட் இன்றைக்கி மேட்ச்சில் லெக் ஸ்பின்னர்ஸ் யாருமே கிடையாது, நம்ம விட்டுடலாம். மீடியம் பேசஸ் பாருங்கள் 22 மீடியம் பேசஸ் இன்றைக்கி மேட்ச்சில் டைமல் மில்ஸ் இருக்கார், அவர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேவிட் பெய்னே இருக்கார், அதாவது அவங்களாம் ஸ்லோயர் ரன் போடக்கூடிய பவுலர்ஸ். ஸோ அவங்களாம் வந்து சராசரியாக ஒரு 20 ரன் விட்டு கொடுக்குறதுக்கு முன்னாடியே ஒரு விக்கெட் வந்து சாலிடாக எடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸை நம்ம பிக் பண்ணலாம். அடுத்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ரீலி மெரிடித் எக்ஸ்பிரஸ் ஃபாஸ்ட் பவுலர், ரொம்ப ஹை பேஸ் போடக்கூடிய ஒரு பவுலர், அவரை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஆர்ச்சர் அவரை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிரைக் ஓவர்டன் அவரை கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். ஸோ இவங்களாம் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ். அதுக்கடுத்து லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் அவருமே வந்து கரெக்டாக 25 சராசரி. இது 25 அப்படின்றது இப்போ சவுத்தர்ன் பிரேவ் டீமில் வந்து கோல்ஸ் வந்து இருக்கார் ஓகேங்களா. கோல்ஸ் வந்து இருக்கார். அவர் வந்து வெல்ஸ் ஃபயர் டீமில் பவுல் பண்ணும் பொழுது 25 ரன் விட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஒரு விக்கெட் வந்து எடுத்துருவார். ஸோ அப்படி தான் கணக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. ஆஃப் ஸ்பின்னர்ஸ் வந்து அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. ஸோ இன்றைக்கி மேட்ச்சில் வந்து பிரேஸ்வெல் இருக்கார், அந்தளவுக்கு விக்கெட் எடுப்பார் அப்படின்றது தெரியல. மேபி ஒரு விக்கெட் எடுக்கலாம். பேட்டிங் வேல்யூ கொஞ்சம் அவருக்கு இருக்குது. ஸோ கூடுதலாக வந்து ஒரு நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறது நல்ல ஆப்ஷனாக தான் இருக்கும். ஒரு விக்கெட் எடுக்கலாம். எஸ் பிளேயரை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் வந்து கிராஃப் ஓகேங்களா. ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸை இம்பார்ட்டன்ட் கொடுத்து பிக் பண்ணுங்கள் நீங்கள் மேட்சை பொறுத்த வரைக்கும். முக்கியமாக டேவிட் பெய்னே ரொம்ப இம்பார்ட்டன்டான பவுலர், டைமல் மில்ஸு 2 பேரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கிரைக் ஓவர்டன் இருக்கார் அண்டு ரீலி மெரிடித் இருக்கார். இந்த 4 பவுலரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்கேஸ் ரீலி மெரிடித் விளையாடலை அப்படின்னா மேட் ஹென்ரியை வந்து அந்த இடத்துல பிக் பண்ணிக்கோங்க. ஓகே, சவுத்தர்ன் பிரேவ் வெர்சஸ் வெல்ஸ் ஃபயர் இந்த 2 டீமுக்கு இன்ஸ்டா விளையாடும்போது பிளேயர்ஸ் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பாருங்கள். ஹெட் அவுட் ரெக்கார்டு வந்து பெருசாக கிடையாது. ஏன்னா வந்து அந்தளவுக்கு அதிகமான பிளேயர்ஸ் வந்து நேருக்கு நேராக வந்து ஃபேஸ் பண்ணது கிடையாது. ஜானி பேர்ஸ்டோ 4 மேட்ச் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. அதில் 72 ரன் வந்து தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அந்தளவுக்கு பெரிய ரெக்கார்ட் கிடையாது ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாண்டுருக்காரு. ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் சராசரி 26, செகண்ட் பேட்டிங்கில் 16 தான் வச்சிருக்காரு இந்த டீமுக்கு அகெயின்ஸ்டாக ஓகேங்களா. அண்ட் லியூக் வெல்ஸ் இவருமே வந்து பார்த்திங்கன்னா 3 மேட்ச்சில் 53 தான் ஹையஸ்ட். ஒரே மேட்ச்சில் வந்துட்டும் 53 வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பார். ஒரு மேட்ச் ஆஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா கிராண்ட் லீகில் லியூக் வெல்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். மேட் ஹென்ரி இந்த டீமுக்கு அகெயின்ஸ்டாக 2 மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. 2 மேட்ச்சுமே ஒரு விக்கெட் வந்து எடுத்துருக்காரு. ஸோ இதுதான் வந்து வெல்ஸ் ஃபயர் டீம் வந்து 3 பிளேயர் மட்டும்தான். வெல்ஸ் ஃபயர் டீம் 3 பிளேயர் மட்டும்தான் அகெயின்ஸ்ட் சவுத்தர்ன் பிரேவ் ப்ளே பண்ணியிருக்காங்க. வேறு யாரும் பெருசாக ப்ளே பண்ணது கிடையாது. ஸோ இது தாண்டி ஒரு 2-3 பிளேயர் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்டீஃபன் எஸ்கினாஸ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. அண்ட் பவுல் வால்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. அவங்களோட ஸ்டாட்ஸ்லாம் வந்து நான் டெலிகிராமில் வந்து கொடுக்குறேன், டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கிரைக் ஓவர்டன்
ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பிளேயர். ஏன்னா 5 மேட்ச்சில் 7 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் டைமில் மில்ஸ் 6 மேட்ச்சில் 12 விக்கெட் எடுத்திருக்காரு. கண்டிப்பாக ட்ரீம் லெவனில் கேப்டன் வைஸ் கேப்டனாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் அதர் ஃபேண்டசி ஆப்ஸ்லையும் கூட. ஜேம்ஸ் வின்ஸ் 6 மேட்ச்சில் 274 ரன் வந்து ஸ்கோர் பண்ணாரு. இவரை நம்ம வைஸ் கேப்டனாக கூட பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்கும். கிறிஸ் ஜோர்டன் எனக்கு மேட்ச்சில் இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். மேபி இருந்தாருன்னா ஃபஸ்ட்டு போலிங்னு ட்ரை பண்ணி பாருங்கள். டேனி பிரிக்ஸும் நீங்கள் மேட்ச்சில் இருக்க மாட்டார். ஏன்னா அந்த பிளேஸ் வந்து ஜோர்டன் தாம்சன் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேபி அவருமே பிளேயிங் லெவலில் இருந்தாருன்னா அவரை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ வென்யூ ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கிரவுண்டில் 5 மேட்ச்சில் 100 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஸ்டீஃபன் எஸ்கினாசி. இவருமே வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜானி பேஸ்டோ 8 மேட்ச்சில் 222 ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த கிரவுண்ட் ரெக்கார்ட் ஓகேங்களா. இதுலேயுமே வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல ரெக்கார்டு வந்து வச்சிருக்காரு. டாம் கோக்லர் கேட்மோர் இவர் வந்து 6 மேட்ச்சில் 150 வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு இந்த கிரவுண்டில். அவரையுமே ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேவிட் பைனே இந்த கிரவுண்டில் 15 மேட்ச்சில் 16 விக்கெட்டு. ஃபின் ஆலன் பிளேயிங் லெவலில் கிடையாது ஓகேங்களா. இதுதான் வந்து இந்த டீம் பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ். அண்ட் சவுத்தன் பிரேவ் டீமோட ஸ்டாட்ஸ் பாருங்கள் அப்படின்னா 3 மேட்ச்சில் 73 ஹையஸ்ட் வந்து வச்சிருக்காரு. இவர் நம்ம கிராண்ட் லீக்ல கேப்டன் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் லியூஸ் டி ப்ளாய் இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பிளேயர். ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா நல்லாவே விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டைமில் மில்ஸ் 3 மேட்ச்சில் 8 விக்கெட்டு. அண்ட் கிரைக் ஓவர்டன் 3 மேட்ச்சில் 3 விக்கெட்டு. ஸோ கண்டிப்பாக டைமில் மில்ஸை கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்குறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். இப்போ பிளேயர் மேட்சப்ஸ் வந்து பாருங்கள். ஸ்டீஃபன் எஸ்கினாசி இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரைக் ஓவர்டன் கைக்கிட்ட 2 முறை அவுட் ஆயிருக்காரு. டைமில் மில்ஸ் கிட்ட 1 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸோ கிரைக் ஓவர்டன் பவர் பிளேயில் பவுல் பண்ணுவார். இவர் ஓப்பனிங் பேட்டரும் கூட அவுட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஜானி பேஸ்டோ டைமில் மில்ஸ் கிட்ட அவுட் ஆயிருக்காரு. ஆர்ச்சர் கிட்ட அவுட் ஆயிருக்காரு. லியூக் வில்சன் டைமில் மில்ஸ் ஜோர்டன் தாம்சன் கிட்ட அவுட் ஆயிருக்காரு. டாம் கோஹ்லர் கேட்மோர் இவர் வந்து பிரேஸ்வெல் கிட்ட 1 வாட்டி, டைமில் மில்ஸ் கிட்ட 5 வாட்டி, ஆர்ச்சர் கிட்ட 1 முறை அவுட் ஆயிருக்காரு. அண்டு சைஃப் ஜெய்ப் ஜோர்டன் தாம்சன் கிட்ட 2 வாட்டி அவுட் ஆயிருக்காரு. அண்ட் டேனி பிரிக்ஸ் கிட்ட 1 முறை அவுட் ஆயிருக்காரு. டாம் அபல் பிளேயிங் லெவலில் இருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். மேபி இருந்தார் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அவருமே வந்து கிரைக் ஓவர்டன் கெயின் செஷன் மட்டும் தான் அவுட் ஆயிருக்காரு. டேனி பிரிக்ஸ் வந்து நல்லாவே விளையாண்டுருக்காரு ஓகேங்களா. ஸோ இதில் வந்து இம்பார்ட்டன்ட் பிளேயர் யார் இருப்பா அப்படின்னா ஸ்டீஃபன் எஸ்கினாஸ். இவர் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பிளேயராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இந்த டீமில் சவுத்தன் பிரேவ் டீமில் அண்ட் ப்ளாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேட் ஹென்ரி கிட்ட 8 பால் ஃபேஸ் பண்ணி 1 ரன் மட்டும்தான் அடிச்சிருக்காரு. ஒரு வாட்டி அவுட் ஆயிருக்காரு. ஸோ மேட் ஹென்ரி நீங்கள் மேட்ச்சில் பிளேயிங் லெவலில் இருந்தார் அப்படின்னா யூடி ப்ளாயை நீங்கள் ட்ராப் பண்ணுறது பெட்டராக இருக்கும். கண்டிப்பாக வந்து விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேட் ஹென்ரி. அண்ட் ஜேம்ஸ் வின்ஸு பெயினே கிட்ட 3 முறை அவுட் ஆயிருக்காரு. ரீலி மெரித் கிட்ட 2 முறை அவுட் இருக்குது. பட் ஆனால் பால்ஸ் வந்து ரொம்ப அதிகம். 83 பாலில் 3 முறை தான். 56 பாலில் 2 முறை தான். ஸோ கண்டிப்பாக நல்லா வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. விசி அல்லது கேப்டன் இவரை நம்ம கொடுக்கலாம். ஜேசன் ராயி டேவிட் பெயினே கிட்ட 3 முறை அவுட் ஆயிருக்காரு. மெரிடிந்த் கிட்டையும் 2 முறை அவுட் ஆயிருக்காரு. பட் அதிகமான பால்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஜேசன் ராய் ஒரு நல்ல பிக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அஸ் அ பிளேயராக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஜேம்ஸ் கோல்ஸ் ஹென்ரி கிட்ட 2 முறை அவுட் ஆயிருக்காரு. பெயினே கிட்ட 2 முறை அவுட் ஆயிருக்காரு. பவுலிங்காக இவர் எடுக்கலாம். பேட்டிங் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருப்பாருன்றது தெரியாது. பட் பவுலிங் வந்து ஒரு 10 பால்ஸ் இல்லை 15 பால்ஸ் பவுல் பண்ணுறதுக்கான எஃபெக்டிவ்னஸ் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். லாரி ஈவன்ஸ் பவுல் வால்டர் கிட்ட 4 வாட்டி, கிறிஸ் கிரீன் கிட்ட 1 வாட்டி, டேவிட் பெயினே கிட்ட 1 முறை அவுட் ஆயிருக்காரு. பட் மிடில் ஆர்டரில் தான் பேட்டிங் வராரு. அதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஹெல்டன் கார்ட்ரைட் கிரீன் கிட்ட 1 வாட்டி, மெரிடிந்த் கிட்ட 1 வாட்டியும் அவுட் ஆயிருக்காரு. மைக்கேல் பிரேஸ்வெல் மெரிடிந்த் கிட்டையும் மேட் ஹென்ரி கிட்டையும் அவுட் ஆயிருக்காரு. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் பவுலர்ஸ் யார் அப்படின்னா மெரிடிந்த். ஏன்னா மெரிடிந்த் பாருங்கள் கிட்டத்தட்ட 4 பிளேயர்ஸ் வந்து டாப்பில் விக்கெட் எடுத்திருக்காரு. இவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து யார் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேவிட் பைனே, லாரி ஈவன்ஸ், கோல்ஸ், ஜேசன் ராய், ஜேம்ஸ் வின்ஸ். ஸோ இவருமே வந்து ஒரு 4 பிளேயர்ஸ் வந்து விக்கெட் எடுத்திருக்காரு. மேபி மெரிடிந்த் இல்லை அப்படின்னா மேட் ஹென்ரி நீங்கள் அந்த இடத்துல பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் பேட்டர்ஸில் யார் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஜேம்ஸ் வின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிஷ்னலாக நீங்கள் ஜேசன் ராய் கூட இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய டீமை இப்போ ஷோ பண்ணிடுறேன் ஓகேங்களா. என்னோடய டீம் இதுதான். பவுலர்ஸில் டைமில் மில்ஸ், ஆர்ச்சர், கிரைக் ஓவர்டன், ஜேம்ஸ் கோல்ஸ் அண்ட் பிரேஸ்வெல் அப்படின்ற மாதிரி எடுத்திருக்கேன். சவுத்தன் பிரேவ் டாமினேட் பண்ணுற மாதிரி நான் டீம்ஸ் எடுத்திருக்கேன் ஓகேங்களா. பேட்டர்ஸில் ஜேம்ஸ் வின்ஸ் அண்ட் யூடி ப்ளாய் மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஆல்ரவுண்டர்ஸ் இந்த டீமில் வெல்ஸ்ஃபேர் டீமில் கிறிஸ் கிரீன் எடுத்திருக்கேன், டேவிட் பெயினே, மேட் ஹென்ரி எடுத்திருக்கேன், பேஸ்டோ விக்கெட் கீப்பிங்கில் எடுத்திருக்கேன். இதில் ரீலி மெரிடிந்த் ப்ளே பண்ணார் அப்படின்னா நீங்கள் லீஸ் டி ப்ளாய்க்கு பதிலாக ரீலி மெரிடிந்தை ஸ்ட்ரெயிட்டாகவே பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். இல்லை ஆமாம் கண்டிப்பாக வந்து எல் ப்ளாய்க்கு பதிலாக ரீலி மெரிடிந்தை இங்கே பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். இல்லை ரீலி மெரிடிந்த் பிளேயிங் லெவலில் இல்லை அப்படின்னா இந்த பிளேஸில் எனி அதர் பிளேயர் ஜேசன் ராயை பிக் பண்ணலாம், இல்லை வந்து ஸ்டீவன் ஸ்மித்தை பிக் பண்ணலாம். எனி அதர் பிளேயர்ஸை நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். கேப்டனை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மேட்ச்சில் பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் அப்படின்னா ஜேம்ஸ் வின்ஸ் வைஸ் கேப்டன் நல்லா எலிஜிபிளான ஒரு பிளேயராக இருப்பார். அண்ட் கேப்டன் டைமில் மில்ஸ் கண்டிப்பாக 2 விக்கெட் 3 விக்கெட் எடுக்குதுன்னா பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. என்னோட ஸ்மால் லீக் அண்ட் கிராண்ட் லீகோட கேப்டன் விசி யார் அப்படின்னா டைமில் மில்ஸ் அண்ட் ஜேம்ஸ் வின்ஸ். ஒன்று ஜேம்ஸ் வின்ஸ் கேப்டன், டைமில் மில்ஸ் விசி, இல்லைனா டைமில் மில்ஸ் கேப்டன், ஜேம்ஸ் வின்ஸ் விசியை போடுறது பெட்டராக இருக்கும். அடிஷ்னலாக கிராண்ட் லீக்கு மட்டும்
நீங்கள் கிரைக் ஓவர்டனை ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேவிட் பைனேவை ட்ரை பண்ணி பார்க்குறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் லக். ஸ்மால் லீக் கேப்டன் விசி ஜேம்ஸ் வின்ஸ் அண்ட் டைமர் மில்ஸ். கிராண்ட் லீக்கில் மில்ஸ் அண்ட் வின்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெல்ஸ்ஃபயர் ஃபஸ்ட்டு போலிங்னா டேவிட் பைனே, மேட் ஹென்ரி கொடுக்கலாம். வெல்ஸ்ஃபயர் வந்து பேட்டிங் செகண்ட் அப்படின்னா ஸ்டீஃபன் எஸ்கினாசி கூட ட்ரை பண்ணி பார்க்குறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணிக்கோங்க. நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் லக்.